வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகத்தின் முதன்மை தியாகியின் நினைவேந்தல் நாளை ஆரம்பம். ஏற்பாடுகள் நிறைவு. ஐநாவின் இலங்கை தீர்மானத்தின் வரைவு மீதான முறைசாரா விவாதம் நாளை. 2வது வாரத்திற்குள் நுழையும் விவாதம். இனப்படுகொலைக்கு ஜேவிபியும் பங்காளிகளே. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் கருத்துக்கு சுகாஸ் கண்டனம். இலங்கையில் உச்சம் தொட்டுள்ள தங்கத்தின் விலை. தங்க பிஸ்கட்டுகளுடன் விமான நிலைய ஊழியர் கைது. சார்லியின் கொலையை கண்டிக்க மறுப்பவர்களுக்கு அதிகரிக்கும் மிரட்டல். பழிவாங்கல்கள் குறித்து அச்சத்தில் ஊடகவியலாளர்கள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்தின் முதன்மை தியாகியான தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நாட்கள் அவரது உண்ணாநிலை போராட்டத்தின் முதலாவது நாளான செப்டம்பர் 15ஆம் தேதியான நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு முன்பாக சிரமதான பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. இந்த நிலையில் துப்புரவு பணியில் ஏற்பாட்டுக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் எதிர்வரும் 21ஆம் தேதி இரத்த தான நிகழ்வும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் இரத்த தான நிகழ்வும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்திற்கு நிகராக புலம்பெயர் நாடுகளிலும் திலீபனின் நினைவேந்தல் நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவில் இன்னும் 2 வார காலத்துக்கு இடையில் நிறைவேற்றப்பட காத்திருக்கும் இலங்கை தீர்மானத்தின் வரைவு மீதான முறைசாரா விவாதம் நாளை ஆரம்பிக்க உள்ளது. இந்த வரைவு தற்பொழுது மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு சுழற்சியில் விடப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு நாளை தன்னுடைய 2வது வாரத்துக்குள் நுழையும் நிலையில் இந்த விவாதம் ஆரம்பிக்க உள்ளது. பிரித்தானியா, கனடா உட்பட்ட நாடுகளை கொண்ட இணை அனுசரணை நாடுகள் கடந்த செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்த இந்த வரைவு ஏறக்குறைய கடந்த 2022 அமெரிக்காவும் இணைந்து தாக்கல் செய்த தீர்மானத்தின் நீட்சியாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த முறை அமெரிக்கா இல்லாமல் இந்த தீர்மானம் ஒப்பேற்றப்படக்கூடும் என்றாலும் அந்த நாடு இருந்தபோது 2022 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் உள்ளடக்கங்கள் இந்த புதிய வரைவிலும் உள்ளன. நாளை 15ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வரைவு குறித்த முறைசாரா விவாதம் ஆரம்பிக்க உள்ள பின்னணியில் இந்த முறையும் ஸ்ரீலங்காவுக்கு மேலும் 2 வருட கால அவகாசத்தை வழங்கும் வகையில் இந்த தீர்மானம் வரவுள்ளதாக கருதப்படுகின்றது. எதிர்வரும் 2027 செப்டம்பர் வரையான 2 ஆண்டுகளுக்கு ஜெனீவாவின் மேற்பார்வை மற்றும் கண்காணிப்பில் இலங்கை இருக்கும் வகையில் இந்த தீர்மான வரைவு உள்ளது. இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதியமைச்சர் கூறிய விடயத்தை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்திரணியுமான கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எவ்விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ள கருத்துக்கு சட்டத்திரணி கனகரத்னம் சுகாஸ் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றங்கள் மாத்திரமல்ல, அதையும் தாண்டிய இனப்படுகொலை என சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். சிங்கள பேரினவாத அரசானது இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் தமிழினத்தை திட்டமிட்ட வகையில் அழித்துக் கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சருக்கு நடந்தது என்ன என்று நன்றாகவே தெரியும் எனவும் இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாத்திரம் கிடையாது. பிரதி அமைச்சர் சார்ந்த ஜனதா விமுக்தி பெருமுனவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் எனவும் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்திற்கும் மாறி மாறி முண்டு கொடுத்தவர்கள் ஜேவிபியினர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த பொழுதும் அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போதும் அவர்களுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கான ஆதரவை ஜேவிபி வழங்கியிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்களும் ஆட்சியாளர்களுடைய பங்காளிகளாக இருந்து இனப்படுகொலைக்காக பங்காற்றியவர்கள்தான். இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு ஜேவிபிக்கும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே பிரதி அமைச்சருடைய கருத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் இலங்கையில் நடைபெற்றது போர்க்குற்றத்தையும் தாண்டிய இனப்படுகொலை. இதற்கு முற்றுமுழுதான சர்வதேச விசாரணை தான் தீர்வாக அமைய முடியும் எனவும் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஷ் மேலும் தெரிவித்துள்ளார்.
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணியினர் அரசாங்க தரப்போடு இணைந்து தியாகி திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்புவதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்க மணிவண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நாளை முதல் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் சட்டத்தரணி விஸ்வலிங்க மணிவண்ணன் இவ்வாறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். உங்களுக்கு தெரியும், இந்த திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வை அனைத்து தரப்பும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அனைத்து தரப்பும் ஒரு கூட்டாக ஒரு நினைவேந்தல் குழுவை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் இந்த சைக்கிள் தரப்பு அந்த நினைவேந்தல் தரப்புகளுக்கு எதிராக கடுமையாக தூசண வார்த்தைகளால், அதிலே மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய மத தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களை கூட தூசண வார்த்தைகளால் பேசியிருந்தார்கள், அவர்களை கூட அந்த இடத்துக்குள் வரவிடாமல் பண்ணியிருந்தார்கள். அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதே போன்று பல்கலைக்கழக மாணவர்கள், பேரணியாக வந்த பல்கலைக்கழக மாணவர்களை கூட அவர்கள் கூடாத வார்த்தை பிரயோகங்களை செய்திருந்தார்கள், அவர்களை விரட்டியிருந்தார்கள். அது உங்களுக்கு தெரியும். பேருந்து இறுதி நாளிலே அந்த தீச்சட்டியை கூட தள்ளி விழுத்துகின்ற கேவலமான ஒரு அரசியலை இந்த சைக்கிள் கும்பல் செய்திருந்ததை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். இவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான். அரசாங்க தரப்பு தன்னுடைய படைத்தரப்பை ஏவி இவ்வாறு குழப்பங்களை, இந்த நிகழ்வுகளை இல்லாமல் செய்வதன் ஊடாக தங்களுக்கு அபகீர்த்தியை பெற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய எஜமானர்களை வைத்துக்கொண்டு, தங்களுடைய எடுபிடிகளை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்வுகளை குழப்புவதனூடாக தமிழ் மக்கள் தங்களுக்குள் அடிபடுகிறார்களே தவிர அரசாங்கம் இதிலே தலையிடவில்லை, அரசாங்கம் இந்த நினைவேந்தல்களை குழப்பவில்லை என்று தங்களுடைய வாள்களை கொண்டு தூண்டி குழப்பங்களை உருவாக்கி மக்களை மக்களாகவே இந்த நினைவேந்தல்களுக்கு வரவிடாமல் போகாமல் போகின்ற, இந்த நினைவேந்தல்களை நீத்து போகச் செய்கின்ற ஒரு இரகசிய திட்டத்தை இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வருகின்ற புலனாய்வு தரப்புகள், படைத்தரப்புகள், அரசாங்க தரப்புகள் கையாண்டு வருகின்றன. இன்று உங்களுக்கு தெரியும், இந்த சைக்கிள் கும்பல் பல முன்னாள் ஆயுத குழுக்களோடு இணைந்து என்பிபி அரசாங்கத்தோடு இணைந்து ஆட்சியிலே இருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களில் அரசாங்க தரப்போடும் பழைய ஆயுத தரப்புகளோடும் இணைந்து ஆட்சியிலே இருக்கின்ற சைக்கிள் தரப்பு இதை இன்னும் வேகமாக செய்து தமிழ் மக்கள் தாங்களாகவே இந்த உணர்வு பூர்வம் மிக்க இந்த நினைவு நிகழ்வுகளை கைவிடுகின்ற கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். தங்கத்தின் விலை அதிகரித்துள்ள நிலையில் தங்க பிஸ்கட்டுகளை கடத்த முயன்ற போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு பண்டாநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் ஊழியர் ஒருவர் 210 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டுகளை கடத்த முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. 54 வயதான அந்த நபர் 5.94 கிலோ எடையுள்ள 24 கேரட் தங்க பிஸ்கட்டுகளை வைத்திருந்த போது பண்டாநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் ஊழியர்கள் வெளியேறும் வாயிலில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஊழியர் 51 தங்க பிஸ்கட்டுகளை 2 கால்களின் காலுறைக்குள் மறைத்து வைத்து ஊழியர்களுக்கான வெளியேறும் வாயில் வழியாக கடத்த முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை சுங்கத் திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றது. இலங்கையில் நீண்ட காலமாக தாமதமாகி வருகின்ற மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பெப்ரல் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு விவகாரங்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்திர அபேரத்னவுக்கு அனுப்பிய கடிதத்தில் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று இயக்குநர் ரோஹண ஹெட்டியாராச்சி மாகாண சபை அமைப்பு ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயக கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். தற்போது அது அதிகாரிகள் கையில் மட்டுமே இருப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். வாக்களிக்கும் உரிமை அரசியலமைப்பின் 3வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் நீண்டகால தாமதம் ஜனநாயக செயல்முறைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தியுள்ளதாகவும் ரோஹண ஹெட்டியாராச்சி எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனது பயணத்தின் போது ஜனாதிபதி பல நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதோடு மேலும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸையும் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தனது பணிகளை முடித்த பின்னர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் செப்டம்பர் 26ஆம் தேதி ஜப்பானுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஜப்பானில் இருக்கும் போது இந்த மாதம் 27ஆம் தேதி இடம்பெறவுள்ள சர்வதேச வர்த்தக கண்காட்சியிலும் கலந்து கொண்டு சிரேஷ்ட ஜப்பானிய அதிகாரிகளுடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களையும் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் வீதிக்கடவையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
விபத்து தொடர்பான விசாரணைகளை உப்புவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கே நாகேஸ்வரன் என்பவரை குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மூதூர் சம்பூரிலிருந்து மரணச்சடங்கு ஒன்றுக்கு பேருந்தில் வருகை தந்து பாதசாரிகள் கடவையின் ஊடாக வீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த பெண்ணொருவர் மோதி குறித்த விபத்து சம்பவித்துள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பிலான விசாரணைகளை உப்புவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வரும் கூட்டத்தை விட நயன்தாராவுக்கு இன்னும் அதிக கூட்டம் வரும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்து கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விஜய்க்கு வரும் கூட்டத்தை விட நயன்தாராவுக்கு இன்னும் அதிக கூட்டம் வரும் என சீமான் தெரிவித்துள்ளார். ரஜினி அஜித் வந்தாலும் கூட்டம் பெறத்தான் செய்யும் எனவும் சாடியுள்ளார். தான் இப்போது போதிப்பது உங்களுக்கு புரியாது எனவும் பாதிக்கப்படும் போதுதான் தெரியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை மக்களுக்கு பிள்ளைகளுக்கு வாழ்வதற்காக வைத்துவிட்டு போக வேண்டும் என தான் நினைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தான் மக்கள் சுவாசிப்பதற்கு நல்ல காற்றை உருவாக்க வேண்டும் என நினைப்பதாகவும் கூறியுள்ளார். கனிம கொள்ளையை தடுக்க ஒரே வழி தன்னை அதிகாரத்தில் அமர வைப்பதுதான், வேறு வழியே கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனிம கொள்ளை குறித்து தன்னிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் நேற்று அதிகளவான கூட்டம் சேர்த்து அவரிடம் கேட்க வேண்டியதுதானே எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை சீமான் மீண்டும் சாடியுள்ளார். ரஷ்யா போலந்து வான்வெளிக்குள் தனது ஆளில்லா வான்கலங்களை ஏவியதால் நேட்டோவின் பதிலடிகள் திட்டமிடப்படும் நிலையில் உக்ரைன் மீது அண்மைய நாட்களில் நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல்களுக்கு உக்ரைன் நேற்று ஒரு பதிலடி வான் தாக்குதலை ரஷ்ய எண்ணெய் தளங்கள் மீது நடத்தியுள்ளது. உக்ரைனில் இருந்து சுமார் 1400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகங்களில் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட உக்ரைனிய தாக்குதல்களால் அங்கு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மத்திய ரஷ்யாவின் உஃபான் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள எண்ணெய் நிறுவனமான பாஸ்நெஃப்டுக்கு சொந்தமான இந்த தளத்தின் மீது உக்ரைன் ஏவிய 2 ட்ரோன்களில் ஒன்று தொழிற்சாலையில் மோதியதால் வளாகம் தீப்பிடித்துள்ளது. உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. அமெரிக்காவில் வலதுசாரி பரப்புரையாளரும் ட்ரம்பின் ஆதரவாளருமான சார்லி கிக்கின் கொலையின் பின்னர் அவரின் கொலையை கண்டிக்க மறுப்பவர்களுக்கு எதிரான மிரட்டல்கள் அதிகரித்து வருவதான செய்திகள் வருகின்றன. எதிர்வரும் 21ஆம் தேதி அரிசோனாவில் நடைபெறவுள்ள சார்லி கிர்கின் நினைவஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள நிலையில் சார்லி கிர்கின் கொலையை கண்டிக்க மறுப்பவர்களுக்கு எதிரான மிரட்டல்களும் பணி நீக்கங்களும் அதிகரித்து வருவதான செய்திகள் வருகின்றன. கிக் நிறுவிய டேர்னிங் பாயிண்ட் USA அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இறுதி நிகழ்வில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அரசு தலைவர் JD வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் சுமார் 60,000 பங்கேற்பாளர்களுடன் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 31 வயதான கிக் உட்டாவில் கடந்த புதன்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் கொலையாளியான டைலர் ரொபின்சன் வியாழக்கிழமை இரவு காவல்துறையிடம் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கு பின்னர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பிறகு கிர்கின் தீவிர வலதுசாரிகளின் பழிவாங்கல் குறித்து தாம் அச்சத்தில் இருப்பதாக சில ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகத்தின் முதன்மை தியாகியின் நினைவேந்தல் நாளை ஆரம்பம். ஏற்பாடுகள் நிறைவு. ஐநாவின் இலங்கை தீர்மானத்தின் வரைவு மீதான முறைசாரா விவாதம் நாளை. 2வது வாரத்திற்குள் நுழையும் விவாதம். இனப்படுகொலைக்கு JVPயும் பங்காளிகளே. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் கருத்துக்கு சுகாஸ் கண்டனம். இலங்கையில் உச்சம் தொட்டுள்ள தங்கத்தின் விலை. தங்க பிஸ்கட்டுகளுடன் விமான நிலைய ஊழியர் கைது. சார்லியின் கொலையை கண்டிக்க மறுப்பவர்களுக்கு அதிகரிக்கும் மிரட்டல். பழிவாங்கல்கள் குறித்து அச்சத்தில் ஊடகவியலாளர்கள். இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.